ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இந்துணைவி மல்லிடாடாண்ட மடமயல் மெல்லியலால் ஆயர் குலவேந்தன் நாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு கோல சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணவிலவும் சீலத்தனல் தென்திருமல்லி நாடி செங்குழல் வேல் மாலை தொடை தென்னரங்கருக்கியும் மணிபுலைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस् ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. இன்றைய தினம் நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளும் அவள் அருளிய திருப்பாவை. அதன் மேலே அதீத ஈடுபாடு கொண்டுள்ள எதிராசரை பற்றியும். தலைப்பு: ஸ்ரீ ஆண்டாளும் எதிராசரும். கலியில் திருவேங்கடவனே கண்கண்ட தெய்வமாக நிற்கிறான். அதை நம்மாழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் அவன் திருவடிகளில் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றார். ஆண்டாளும் வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்று சொல்லி மேகத்தை தூடுகிறாள். இந்த இருவரையும் மனதில் கொண்டு அவர் விருப்பங்களை நிறைவேற்ற ஸ்ரீ அனந்தாழ்வாரையும் அதற்கு பிறகு பெரிய ஜீயரையும் நியமித்து கைங்கரியம் தொடர வழி செய்தார் எம்பெருமானார். ஆண்டாளுக்கு கீழ் திருப்பதியில் கோயில் அமைத்து கோவிந்தராஜர் சந்நிதியில் தனி கோயில் அமைத்து சிறப்பித்தார். இருந்தாலும் நம்மாழ்வார் வைகுந்தம் சென்று அடியார்களோடு கூடியிருக்கும் ஆசை மிக எம்பெருமான் தன் இருப்பை திருமாலிருஞ்சோலையில் காட்டினான். தெற்கு திருமலையில் அனுபவித்த போது வடக்கு திருமலையில் அவர் நின்று சென்றது. அதே போல ஆண்டாளுக்கு திருவேங்கட எம்பெருமானிடம் சென்ற நெஞ்சு அழகனிடம் திரும்பியது. மாலிருஞ்சோலை மணாளனை ஆண்டாள் மிக விரும்பி, நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவிடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்பதோடு இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திய பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னுமாடும் செய்வன் என்று தன் பாரிப்பை நித்திய கைங்கரியமாக பெரிதாக்கி காட்டினாள். எம்பெருமானார் ஆழ்வார் விருப்பத்தை நிறைவேற்றியது போல ஆண்டாளின் விருப்பத்தை நிறைவேற்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று சேவித்தபோது வாரும் என் நன்னரே என்று ஆண்டாளின் அனுக்கிரகம் பெற்று ஆண்டாளின் நன்னராக ஆனார். அதைத்தான் நாம் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான ஆழ்வாழியே என்று சொல்கிறோம். தேவுமத்தையேன் என்று நம்மாழ்வாரை போற்றிய மதுரகவிகள் போல ஆண்டாளும் நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் என்று பெரியாழ்வாரையே தஞ்சமாக பற்றினாள். மதுரகவிகள் ஆண்டாள் வழியையே எதிராசரும் மாறன் அடிபணிந்து உய்ந்தவர் என்றும் குரேல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் என்று பின்பற்றினார். மாமுனிகள் இந்த மூவரையும், அதாவது மதுரகவி, ஆண்டாள், எதிராசர் இவர்களை உபதேச ரத்தின மாலையில் ஒரே வரிசையில் பாடி உள்ளார். கலியும் கெடும் கண்டு கொணுமின் என்று ஆழ்வார் திருவுள்ளப்படி திருவரங்க தமுதனார் தாழ்வொன்றில்லா மறைத்தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவர் சொல்லருளால் வாழ்கின்ற வல்லர் இராமானுஜன் என்னும் மாமுனியே என்று ஆண்டாளையும் எதிராசரையும் இணைத்து அழகாக சாதித்தார். ஸ்ரீரங்கத்தில் மாதுகரத்துக்கு, அதாவது பிச்சைக்கு செல்லும்போது திருப்பாவையே ஓதிச் சென்றார். இது உந்தவன் அழைத்தன் பாசுரத்தில் இச்செய்தி தெரிய வருகிறது.
இதனாலே திருப்பாவை ஜீயர் என்று பெயர் பெற்றார் இராசர். இராசர் தான் ஆண்டாளின் திருப்பாவை நமக்கு நித்தியானுசந்தான கைங்கரியமாக கிடைத்தது. ஓடம்பாட்டை பார்ப்போம். அகிலமெல்லாம் மிக விளங்கும் ஆதி அரவணை மேல் பள்ளி கொள்ளும் ரகுகுலத்தோர் குலதெய்வம் எங்கள் ரெங்கருடைய சந்நிதிக்கு கர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவமானதொரு பாய்மரம் நட்டு கர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவமானதொரு பாய்மரம் நட்டு 4 வேதங்களும் நங்கூரமாக்கி நலமுள்ள திருமன்ற கொடிதன்னை நாடி ஆணியாய் தைத்து 64 கலையாணியாய் தைத்து ஆகம புராணம் என்னும் மருங்கைத்து கட்டி அழகியதோத்வயம் தன்னை பீரங்கியாக்கி அணி குறுகை மாறன் அதற்கு அதிகாரி அழகியதோத்வயம் தன்னை பீரங்கியாக்கி அணி குறுகை மாறன் அதற்கு அதிகாரி 4000 என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கணவான்கள் பேரை களிப்புடனே சொல்லுகிறன் கவனமாய் கேளி மகிழ்மாறன் மதுர கவி மழிசெயற் பாடன் மன்னன் மங்கை பொய்கை பூதம் பேயாழ்வார் பார்ப்புகள் சேரருடன் தொண்டரடி பொடியார் பட்டர் பீரான்மையில் பாகவதருடனே ஆண்டாளுடன் ரங்க மன்னாரும் ஏறி ஆண்டாளுடன் ரங்க மன்னாரும் ஏறி அந்தனர் கூடி ஜெய ஜெயவென்று கருணை என்னும் மிக பெரிய கடலினை தாண்டி காதலுடன் திருவரங்கம் வந்ததையா கப்பல் ஏலேலோ 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 ஸ்ரீரங்கா. அனைவரும் ஆண்டார் ரங்கமன்னார் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகும்படி அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சீலமில்லா சிறியேன் கூறியவற்றுள் தோஷமிருந்தால் வைஷ்ணவ அடியார்கள் சமித்து அருள வேண்டும் என்றும் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழையே சரணம். அடியேன்.